அனைவருக்கும் வணக்கம். வாங்க பார்க்கலாம் சேனல்லேருந்து இந்த வாரம் காரைக்காலிலிருந்து தோடுடைய செவியன் ஸ்ரீ திருஞான சம்பந்தர் உழவார பணிக்குழு திருச்சேரி வந்திருக்காங்க சாரநாதர் பெருமாள் கோவிலுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லன் அல்லது நரச பூபாலன். இவர் தான் அந்த கற்களை எல்லாம் சாரநாதர் கோவிலுக்கு எடுத்துக்கிட்டது. இவர் அந்த சோழராஜா. இவர் தான் இந்த சாரநாதர் கோவிலை கட்டினது. ராஜகோபால சுவாமி கோவிலையும் கட்டினது. இப்போ பார்க்குறது அந்த சோழராஜாவோட தர்மபத்தினி இவங்க. எஸ்பெஷலி இந்த இடத்துல இந்த ராஜகோபுரத்தில் ஒவ்வொரு தளமாக நீங்கள் நிறைய கடினமான வேலைகளை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ டஸ்ட். இது பார்த்திங்கன்னா பறவைகள் எச்சம் இருக்குது, நிறைய வவ்வால்களோட எச்சம். இதெல்லாம் வந்து பெரிய மனசு வேணும் இதை தூய்மைப்படுத்துறதுக்கு. அர்ப்பணிப்போடு செஞ்சீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்களை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் புவனேஷ். நான் வந்து காரைக்கால்லேருந்து வரேன். இப்போ பஞ்சாபில் வேலை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் 6 மாதத்தில் இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருந்தது. அதனால் வீட்டுக்கு வந்தனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே கோயிலில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள். திரு புவனேஷ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க பஞ்சாபில்? இப்போ நான் வந்து எம்டெக் படிச்சிருக்கேன். ஆராய்ச்சி மாணவராக இப்போ பணியாற்றிட்டு இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் பஞ்சாபில். ஸோ கொஞ்ச நாள் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு லீவ் வரும். அந்த லீவில் இங்கே உழவர் பணி செய்யலான்ட்டு ஒரு ஆர்வம். அப்போ வந்து நல்லபடியாக இந்த நேரத்தை செலவிடணும்னால ஆண்டவனுக்காக நாங்கள் இந்த பணியை செய்கிறோம். எல்லாம் ஆண்டவனோட செயல் தான். நன்றி. ராஜகோபுரத்தில் 6 தளம் இருக்குது. அதில் ஒவ்வொரு தளமாக சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ மற்ற எல்லா தளங்களும் தூய்மைப்படி முடிஞ்சது. இது இப்போ முதல் தளத்தில் தூய்மை பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தோடுடைய செவியன் உழவார பணிக்குழு இன்றைக்கி சாரங்கநாதர் பெருமாள் கோவிலில் உழவார பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா தெரியும். மல்லிகை செடியெல்லாம் எல்லாமே கவாத்து பண்ணி விட்டுருக்காங்க. இந்த இடம்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்குது. பார்த்திங்க தெரியும். குப்பைகளெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த கல் மேல் தளம்லாம் பாசி பிடிச்சிருந்துச்சு நிறைய. அதெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. இவர்கள் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா அன்றாடம் வேலைக்கு போகிறவங்க தான். டெய்லி வேஜஸில் இருக்கிறவங்க. 6 நாளும் வேலை பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் அவங்க குடும்பத்துக்காக செலவிடலாம். அதன் போக அவங்க ஓய்வு எடுக்கலாம். திருப்பி திங்கட்கிழமை அடுத்து அவங்க பணியை தொடரலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துடுறாங்க. எழுந்துட்டு குடும்பத்துக்கான உணவுகளை ஒரே வேலையாக தயாரித்து வச்சுட்டு அதன் பிறகு பேருந்து நிலையத்துக்கு வந்துடுறாங்க 6 மணிக்கெல்லாம். விடிய கிளம்புற 6 மணிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிரமமான விஷயம்னு. 6 மணிக்கு வந்து பேருந்து நிலையத்தில் காத்திருந்து அப்புறம் அந்த வேன் வந்தோடனே அந்த உழவார பணிக்குள்ளோட சேர்ந்து இங்கே வராங்க. எனக்கு காரைக்கால்லேருந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருச்சேரிக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும் உங்களுக்குலாம் தெரியும். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தன்னார்வலர்கள். இதை பார்க்குறவங்க நீங்களும் உழவார பணிக்குழுவில் தொடர்பு கொள்ளுங்கள். காளிதாஸ் ஐயா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் உங்களை இணைச்சிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஐயா வணக்கம். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த உழவார பணிகள் ஈடுபடுறீங்க? எங்கேருந்து வரீங்க? உங்களை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கங்க. திருச்சிற்றம்பலம் சிவாயனம் ஐயா. நாங்கள் வந்து வடலூர்லேருந்து உழவார பணிக்கு வரோங்க ஐயா. காரைக்கால் குரூப்பை சேர்ந்த தோடுடைய சேவையனுக்கு வார ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எந்த விவசாய வேலை இல்லை அரசு வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இறைவனுக்காக ஒரு நாள்னு எல்லா அந்த சுற்றுப்பகுதி எல்லா கோயில்களுக்கும் உழவார பணி வாரம் செஞ்சுட்டு வரோம் ஐயா. நாங்கள் 2017லேருந்து செஞ்சுட்டு வரோங்க ஐயா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் தொகையிலிருந்து ஒரு 4 வரிகள் இந்த காணொளிகள் பார்க்கிறவர்களுக்கு மகிழுமாறு பாடுங்களையா. கண்டிப்பாக ஐயா. அது பதிகம் வந்து பெரிய பதிகம். ஒரு 4 வரி மட்டும் இடையிலிருந்து நான் பாடுறேன். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன்,
சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. வணக்கம்மா. சென்ற வாரம் ராஜாங்கட்டளை கிராமத்தில் மது சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சந்தித்தோம். இன்றைக்கி திருச்செறையில் சாரநாதர் பெருமாள் திருக்கோவிலில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி என்ன மாதிரி பணிகளெல்லாம் நீங்கள் இங்கே செய்கிறீங்க? இதே என்னால் முடிஞ்சதை கூட்டுவேன் கொள்ளுவேன், குப்பை நல்லா முடிஞ்சால் எழுதுவேன், அவ்வளோதான். சரிம்மா, ஒரு பாடல் ஒன்று பாடுங்களேன் எங்களுக்கு. வேறு கிருஷ்ணகவசம் இது 4 அடி சொல்கிறேன். 4 அடியாக எனக்கு தெரியும், கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். அகர முதல அழியா பொருளே ஆயர் குலமே நேயர் கரமே இகமும் பரமும் இணையும் இடமே ஈதல் மரபான் இதய தவமே உலகக் குடையே உயிரின் கலையே ஊதும் குழலுள் வேத பொருளே ஐயம் தீர்க்கும் அறிவு கதிரே அடியேன் சரணம். வணக்கம்மா. நீங்கள் எதனால் உழவார பணிகள் ஈடுபடுறீங்க? இல்லை நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு தேவையான வீட்டு வேலைகளையோ வேறு எதுலையோ நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் இல்லைங்களா? இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இந்த உழவார பணிகளை ஈடுபடுறீங்க, என்ன காரணம் அதை சொல்லுங்களேன். வந்தால் கொஞ்சம் மன நிறைவாக இருக்குயா. ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால் இனிமேவாது இதில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் மனசை விடுவோம். நம்மளால் முடிஞ்சதை ஐயாவுக்கு பணி மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு, நம்மளால் காசு பண்ண முடியலைனாலும் நம்ம உடம்புனால அவங்களுக்கு உழைப்பை கொடுப்போம் அப்படின்ற ஒரு இது. ஆனால் எல்லா இதோடையும் கோயிலுக்கு வர்றது தான் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த ஒரு இதுலேருந்து ஒரு புல்லை பிடிங்கி போடுறது கூட அவ்வளோ நிறைவியா. இது வேணால் அப்பர் தொழில், இதுதான் அவர் பணி. அதனால் இது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம், மன நிறைவு. இங்கே வந்துட்டா இதை ஒரு வாரம் வரலைன்னா கூட ஒரு மாதிரியாக தான் இருக்கும் எங்களுக்கு. அதனால் வாரம் நாங்கள் வந்துடுவோம். எவ்வளோ நாளாக நீங்கள் உழவார பணிகள் 2 வருஷம் ஆகுதியா வந்து கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துட்டு ஆக போகுது. 2 வருஷம் ஆக போகுது. இந்த பகுதியெல்லாம் உழவார பணிக்குழு ரொம்ப சிறப்பாக சுத்தமாக செஞ்சுருக்காங்க. இதை பாருங்கள். இது எல்லாமே தூய்மைப்படுத்தின பகுதிகள். இது பார்க்குறீங்க, இதெல்லாம் இன்றைக்கி காரைக்கால்லேருந்து வந்த தோருடைய செவியன் உழவார பணிக்குழுவோட மிக அற்புதமான செயல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் அதை தான் சொல்லுவீங்க. எல்லோரும் நம்ம சொந்த வேலைகளுக்காக நேரத்தை ஒதுக்குறப்ப இவங்க எல்லோரும் அந்த வேலையை நான் திருப்பி சொல்ல நினைக்காதீங்க. எனக்கு மனநிறைவாக இருக்குது பார்க்குறப்ப, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ தூய்மைப்படுத்தியிருக்காங்க இந்த புல்வெளிகளெல்லாம். இது ராஜகோபுரத்தில் எவ்வளோ உயரத்திலிருந்து பெண்களும் ஆண்களும் இந்த இடத்தையெல்லாம் தூய்மைப்படுத்தியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கு நோக்கி இருக்கிற குளக்கரையை நீங்கள் பார்க்கலாம். அந்த குளம் எவ்வளோ பெருசாக தூய்மையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஜனநாதன் அதேபோல் மார்க்கண்டேய மகரிஷிக்கும் பெருமாள் மோட்சம் கொடுத்த திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த புஷ்கரணி சார புஷ்கரணி வைபவம் அப்படின்னு இந்த மகாத்மியத்தில் ரொம்ப விசேடமாக சொல்கிறார்கள். இந்த எம்பெருமானுக்கு யாரொருவர் கைங்கரியம் செய்கிறானோ, எம்பெருமானுக்கு 3 விதமான கைங்கரியங்கள் சொல்லப்படுகிறது. திருவிளக்கிடுதல், சன்னதியிலே திருவிளக்கு சமர்ப்பிப்பதுன்னு பெரிய கைங்கரியம். நம்ம தான் ஏற்றணும் இல்லை, எவ்வளோ சன்னதிகள் இன்றைக்கி விளக்கெரியாத சன்னதிகள்லாம் எவ்வளவோ இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏற்றினா சந்தோஷம். அப்படி இல்லாத சன்னதிகளில் ஒரு எண்ணெய், திரி, தீப்பெட்டி அதற்கு உண்டான உபகாரங்கள் வாங்கி தருவது மிகவும் விசேஷம். அதற்கு அடுத்தபடியாக திருவிளக்குதல், சந்நிதியை உழவார பணி செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய கைங்கரியம். இதை மாதிரி கைங்கரியங்கள்லாம் யார் செய்கிறார்களோ
அதுவும் இந்த சாரக்ஷேத்திர செய்கிறார்களோ மறுபிறவில் ராஜாவாக கடவான் என்று இந்த சாரக்ஷேத்திர மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. இப்போ அடியேன் சாதித்த இந்த சாரக்ஷேத்திர மகாத்மியமோ இந்த சாரநாத மகாத்மியமோ எதையுமே நம்ம பூர்வர்கள் சொல்ல கேட்டு தான் நம்ம சொல்கிறோம். நமக்குன்னு நம்மளோ அந்த பெருமாள் காட்சிதரமும் நம்ம இருக்கலை. ராமாயண காலத்தில் நம்ம கிடையாது. நான் வால்மீகி சொல்லி வச்ச ராமாயணம் இன்று உலகளவில் இருக்குது. சனாதன தர்மத்தை போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு காவியமாக திகழ்கிறது ராமாயணம். அதன்படியே இதை யார் சொன்னா? இதுக்கு பேஸ் எங்கே இருந்துன்னா, ஸ்ரீராமாயணத்தில் விபீஷண ஆழ்வான் இலங்கை பாழ்பட்டு இருக்குது, ராவண வதமாகி இலங்கையே பாழா இருக்குது, இந்த ஊரை உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிற பிரயத்தனத்தின் பொழுது ராமனிடம் வினவ, ராமன் தன்னுடைய குலதனம் தன்னுடைய குல தெய்வமான ரங்கநாத பெருமாளையே தூக்கி கொடுக்கிறார் விபீஷணனுக்கு. இதை வைத்துக்கொண்டு உன் லங்காபுரியை புனருத்தாரணம் செய்து கொள் என்று விபீஷண ஆழ்வானும் எம்பெருமானை தான் சிரசோட விமானத்தில் எழுந்துள்ள செய்து கொண்டு வருகிறார். அவருக்கும் சந்தியாவந்தனம்ங்கிறது மிகப்பெரிய கடமை. இந்த சந்தியாவந்தனம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது மத்தியான வேளையிலே. இந்த மாத்தியானிங்கம் செய்வதற்காக எம்பெருமானை கீழே எழுந்துள்ள செய்து சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி என்றளவும் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணி காவேரி 2 பக்கமும் ஓடுவா. அங்கே போய் தீர்த்தம் எடுத்து மாத்தியானிகம் செய்தார். வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். பெருமாளை அசைக்க முடியல. உடனே பெரிய பெருமாள் சொல்கிறாராம், நான் சாரக்ஷேத்திரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே சாரநாதன் சொல்லக்கூடிய சுவாமியாக காவேரிக்கு நான் காட்சி கொடுத்து தைப்பூசத்தன்னைக்கு காட்சி கொடுத்தேன். காட்சி கொடுத்து இப்போ அடுத்து வரக்கூடிய ராமாயண காலத்தில் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஊரில் உன்னை மாலையாக தரித்து கொள்கிறேன் என்று வரம் கொடுத்தேன். அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறார். ஏன்னா இன்றளவும் திருவரங்கம் போய் எம்பெருமான செவித்தோனா வடதிரு காவேரி தென்திரு காவேரி, இன்றளவு சொல்ல வேண்டுமென்றால் அம்மா மண்டபம்னு சொல்லுவா, அது தென்திரு காவேரி. கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவா, அது வடதிரு காவேரி. 2 காவேரியும் எம்பெருமானுக்கு மாலை போல் அமர்ந்திருக்கும். திருவரங்கம் என்பது ஒரு தீவு. எம்பெருமானுக்கு நித்தியமும் கைங்கரியம் செய்கிறார் காவேரி தாயார். ஏன்? இவர் கொடுத்த வரம். உனக்கு இங்கே அம்மாங்கிற ஸ்தானம் மட்டும் போகிறனா கவலைப்படாத, ஸ்ரீரங்கம்ங்கிற ஊருக்கு நான் எழுந்துள்ள போகிறேன், எனக்கு சதாசர்வ காலமும் மாலையாக இருந்து கைங்கரியம் செய். என்னுடைய கைங்கரியத்தை காட்டிலும் லோகத்தில் மிகப்பெரியானது எதுவுமே கிடையாது. அதனால் அந்த கைங்கரியத்தை செய்யின்னு காவேரிக்கு பெருமாள் ஆணையிட்டார். இந்த வாக்கை நான் கொடுத்துட்டேன், அதனால் நான் இங்கே இருந்து கொண்டு தென் திசை இலங்கை நோக்கிங்கிறார் ஆழ்வார். இன்றளவும் தென் திசையை பார்த்து கொண்டு தான் படுத்து கொண்டிருக்கிறார் ரங்கநாதன். இங்கேருந்தே உன் லங்காபுரியை கட்டாட்சம் செய்கிறேன் என்று பெரிய பெருமாள் தான் திருவாக்கால சொன்னது சாரக்ஷேத்திர மகாத்மியம்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் மகாத்மியம். அதுவுமே இந்த ஊருக்கு பெரிய ஏத்தம். நான் வைஷ்ணவ திபதேசங்கள்லாம் முதலாள திபதேசம் ஸ்ரீரங்கம். அப்பேற்பட்ட எம்பெருமான் தான் திருவாக்கால ஒரு ஊரை பற்றி சொல்கிறானா அதை விட பெரிய பெருமை எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாது திருமங்கையாழ்வாராலே மிகவும் ஆச்சரியமாக பாடல் பெற்ற திருத்தலம். சம்பிரதாயத்தை பற்றி சொல்லணுமே ஆகில் பாகவத விசேஷத்துவம் என்று சொல்வார்கள். ஏன் பாகவத விசேஷத்துவம்? அப்படி என்ன செய்தார் திருமங்கையாழ்வார்னா, எம்பெருமான் திருவடியை பணியும் பொழுது இந்த ஊரில் எம்பெருமான் திருவடியை ஏற்றி பாடவில்லை. இதுதான் இந்த இடத்துல விஷயமே. எம்பெருமானை வந்து சேவிக்கக்கூடிய அடியார்கள் யாரொருவர் வந்து இந்த எம்பெருமானை சேவிக்கிறாளோ, கண்சோர வெங்குருதி வெந்திடிய வெண்தளல் போல் கூந்தலாலை மண்சேர முளையுண்ட மாமதலாய் வானவருத்தம் கோவேயன்னு விண்சேரும் இளந்திங்கள் அகடுருஞ்சி மணிமாடமழுகு செல்வத்தன் சேர எம்பெருமான் தாழ்தொழுவார்காண்மின் தலைமேலாரே என்று எம்பெருமான் திருவடியை சாரநாதன் திருவடியை யாடுருவத் தொழுவாரேயாகில் அந்த பாகவதோத்தமன் அந்த வரக்கூடிய அந்த பக்தன் தான் எனக்கு விசேஷம் சொல்லி அவா அடிகளை சிரசில் தரித்துப்பேன். பெருமாளை காட்டிலும் எனக்கு பெருமாளை தொண்டு செய்யக்கூடிய பாகவதனே எனக்கு விசேஷத்துவம், பெருமாள் பேரை சொல்லக்கூடிய அடியார்களே எனக்கு விசேஷம்னு 13 பாசுரங்களையும் மொத்தம் 10 பாசுரங்கள் அதிலே பெரிய திருமடல் சிறிய திருமடலில் தன்சேரை வள்ளன்னு இந்த எம்பெருமானுக்கு திருநாமமிட்டு பெரிய திருமடல்லையும், சேரைன்னு இந்த ஊரை குறிப்பிட்டு சிறிய திருமடல்லையும், அது இல்லாது பெரிய திருமொழியிலே 7ஆம் 10 4ஆம் பதிகம் முழுக்கவே இந்த கண்சோட வெங்குருதி அடியார்கள் ஏத்தம் அப்படின்னு சம்பிரதாயத்துக்கு அந்த 10 பாசுரங்களுக்கு பேர் சொல்லலாம். அதுவும் சாரநாத அடியார்கள் ஏத்தமாக சொல்கிறார் 10 பாசுரமும். இந்த மொத்தம் 86 திவதேசம் பாடின திருமங்கையாழ்வார் இந்த அடியார்கள் ஏத்தமாக பாடின திவதேசம்னு பார்த்தோன்னா திருச்சேரையும் திருக்கடல் மல்லைன்னு ஒரு திவதேசம் இருக்குது. நன்னாத வாழமன இடைப்புக்கு வானவரை பெண்ணாக்கி அமுதூட்டும் பெருமானார்னு இந்த 2 எம்பெருமானுக்கும் மாத்திரமே அடியார்கள் ஏத்தமாக இருக்கக்கூடிய பாசுரங்களை
திருமங்கையாழ்வார் அள்ளித்தந்த திவ்யதேசங்கள். அதிலேயும் இந்த க்ஷேத்திரத்தில் பிரத்யக்ஷமாக தன் இன்தமிழால் சொற்தமிழால் இந்த தீந்தமிழால் இந்த க்ஷேத்திரத்தை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது பிரத்யக்ஷமாக குறிப்பிட்டு சொல்கிறார். பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலும் பிரிகிலேனே, தன் சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே. வன் சேரும் இளந்திங்கள் அது மட்டும் இல்லாது இந்த எம்பெருமான் பேரை சொல்கிறதுனால சதா சர்வ காலமும் திருமங்கையாழ்வாரோட மனசு தேனை தாண்டு தித்திக்குமா, எப்பொழுதும் என் மனம் தித்திக்குமேனு மிகவும் விசேடமாக இந்த அடியார்கள் ஏத்தத்தை கொண்டு இந்த க்ஷேத்திரத்தை திருமங்கையாழ்வாராலே பாடல் பெற்ற திருத்தலமாக திகழக்கூடிய க்ஷேத்திரம். ஆதலால் அனைவரும் வந்திருந்து இந்த க்ஷேத்திரத்தில் காவேரி தாயார் சொன்னால் ஒரு க்ஷணம் தங்கிட்டு போனால் எம்பெருமான் எல்லாத்தையும் தரான்னு, எல்லாருக்கும் இந்த கிருப்பை போய் சேர வேண்டும். ஏற்கனவே சொன்ன இந்த உழவார பணி ரொம்ப விசேஷமாக எல்லா திவ்யதேசம் நடந்துட்டுருக்கு. அவளுக்கு எல்லா விதமான கைங்கரியம் இந்த காட்சியை பார்த்து கொடுக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சாரநாதன் கிருப்பை செய்யுமாறு அவர் திருவடி நிலைகளின் அடியன் சிறிய தொண்டனாக இருந்து பெருமாளுடைய பிரார்த்திக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகிஷாக கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து. எல்லாருமா இனிமேல் கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுறோமோ இல்லையோ இந்த விளக்கு ஏற்றுதல் நம்மளால் முடிஞ்சது. விளக்கு தான் ஏற்ற முடியாது ஏதாவது சொன்னாங்கன்னா பெருக்கிறது யார் வேணால் பண்ணலாம். இந்த உழவார பணி யார் வேணாலும் செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமிகளோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் பிரார்த்தித்து பெருமாளுக்கு உழவார பணி ரொம்ப விசேஷம். அந்த கைங்கரியம் மேலும் மேலும் தொடரணும். நீங்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் இந்த காட்சியை பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த உழவார பணியில் அடுத்து பெருமாள் சன்னிதி தான் இல்லை, எல்லா விதமான சன்னிதியும் செய்யக்கூடியது ரொம்ப விசேஷம். இந்த கைங்கரியங்கள் மேல் மேலும் வளரணும். இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் இதுவரைக்கும் பண்ணவில்லை என்றால் அவர்களும் மேற்கொண்டு சேரணும்னு உங்களுக்கு என்னோட உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். பெருமாள் திருவடிகளையும் அப்படி செய்தவையாக பெருமாள் திருவடியில் பிரார்த்தித்து அவர்களுக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் பெருமாள் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியன் இந்த வாய்ப்பை கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவார பாடல் 7ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல் பாடுங்க. சிவாய நம. பொன்னார் மேனியனே புலித்தோல் அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் மின்னில் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலரடியார் மாணிக்கமே, அன்னே உனையல்லால் இனி யாரை நினைக்கேனோ. திருச்சிற்றம்பலம். அந்த ராஜகோபுரத்தில் 6 தளம் இருக்குது. ஒவ்வொரு தளத்துலேயும் அவ்வளோ குப்பைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலும் நம்ம தொண்டர்கள் வந்து தூய்மைப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த உயரத்துக்கு வந்து இந்த தூய்மை பணிகளை செய்கிறீங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு மன நிறைவாக செய்கிறோம். என்னால் ஒரு கோயிலை ஒரு சிறு கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனால் ராஜாக்கள் கட்டி வச்சதை நாங்கள் காக்கணும். அதை சுத்தம் பண்ணி தூய்மைப்படுத்தி செஞ்சால் தான் அடுத்த ஜெனரேஷன் என் பேரம்பேத்திய கொள்ளுப்பேரன் காலத்துக்கு இது உதவும். அதனால நான் கைங்கரியமாக செய்கிறேன். பெருமாளுக்கு கைங்கரியமாக செய்கிறேன் பெருமாள் கோயிலில். இந்த காணொலியை பார்க்குற நண்பர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாராக இருந்தாலும் அந்த சிவனோட அருள் பெருமாளோட அருள் இருந்தால் தான் அவரோட வாசலை நம்ம மிதிக்கவே முடியும். அதனால அவங்கெல்லாம் வந்து ஒரு சும்மா கோயிலுக்கு போனாலே நாங்கள் ஒரு சத்த நாள் உட்காந்துக்கப்போ ஒரு புல்லை பிடிங்கி போட்டுட்டாவது வருவோம் அங்கே இருக்க மனுஷன். அதனால நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு தலைமுறைக்கு நம்ம அந்த கோயிலை பாதுகாக்க பண்ணணும். விளக்கு போகிறேன்னு அங்கங்கே போட்டு அசுத்தம் பண்ணாமல் நல்லா செஞ்சு கொடுக்கணும். அதுதான் எங்களோட இது. இன்றைக்கி உழவார பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களில் ஒருத்தர் அரசு அதிகாரி, தற்போதும் அரசு பணியில் இருக்கிறவர். இன்னொருத்தர் அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி, அவங்களும் வந்திருக்காங்க. அதுபோக எல்லாரும் இதில் இருக்கிறவங்க எல்லா வயதினரும் எல்லாருமே தன்னார்வலர்கள். இதை காணொலியை பார்க்குறவங்க உங்களையும் நீங்கள் இதில் இணைச்சிக்கோங்க. சிவனடியாருக்கு வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நீங்கள் எத்தனாவது தளத்தில் இருக்கீங்க இந்த ராஜகோபுரத்தில்? இது முதல் தளங்க. மற்ற ஸ்தலங்களெல்லாம் நீங்கள் தூய்மைப்படுத்திட்டீங்க இல்லைங்களா? இது மிகப்பெரிய பணி. இப்போ காலையில் எத்தனை மணிலேருந்து இதை நீங்கள் செய்கிறீங்க? 10-10 இருக்கும் காலையிலேருந்து. ஓய்வு இல்லாமல் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த பணியை
தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப பார்க்க சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ நாளாக இந்த பணியை செய்றீங்க? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன்யா. நான் ஒரு 2-3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இருந்தாலும் அம்மா வந்து தேவாலயத்தில் இருப்பாங்க. எனக்கு அந்த தேவாலயத்தில் வந்து ஈடுபாடு இருந்தது. எனக்கு அதோட வார்த்தையெல்லாம் எனக்கு வந்து மனத்தை கவர்றது மாரி இருந்தது. அதனால இதில் வந்துட்டேன். நீங்கள் காணொலி பார்க்குறவங்களுக்கு ஏதாவது அழைப்பு விடுக்கிறீங்களா இந்த பணியை தொடர்ந்து செய்கிறதுக்கு, இல்லை இதில் வந்து ஈடுபாடோடு இணையறதுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆனால் இதில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து புண்ணியம், இதில் கிடைக்கிறது தான் வந்து நம்மளுக்கு புண்ணியம் தான் ஐயாது. ஆனால் பாக்கி இது தொண்டு செய்கிறதுனால புண்ணியம்லாம் அதை நம்ம அனுபவித்து தீர்த்துடுவோம். ஆனால் இது கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சிவபுண்ணியம் கிடைக்கும் அவ்வளோதான். ஏன்னா திருநாவுக்கரசர் இது தொண்டு செஞ்சு தான் இது வந்துருக்கு, கைலாயபதி கிடச்சிது. அதனால உபகார பணியை சிறப்பு அவரை விட பெருசு இதுவும் கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி ஐயா. ஓகே. அதேபோல் இந்த சந்நிதியில் பற்பல ராஜாக்களினாலே பற்பல கைங்கரியங்கள் விரிவாக்கங்கள் செய்யப்பட்டன. அதிலே முக்கியமானது ஒருத்தர் நல்லன் நரசபூபாலகன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரி, சோழராஜாவோட மந்திரி என்று என் பூர்வர்கள்லாம் சொல்லி அடியேன் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மந்திரியானவர் சாரநாத பெருமாளின் திருவடி நிலைகளிலே பெருமாள் மீது ஒரு காதல் கொண்டு பெருமாள் மீது பக்தி செய்து, அதாவது அந்த சோழராஜா என்ன செய்வாதனையார்கள், தஞ்சாவூரில் தன்னுடைய மாளிகை இருந்தது, அரண்மனை. அதிலிருந்து கற்கள்லாம் அனுப்பி வைத்து மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, செம்பக மன்னார் மன்னார்குடி பெருமாளுக்கு பற்பல பெயர்கள் உண்டு. அந்த ராஜகோபால சுவாமிக்கு மண்டப கைங்கரியங்கள்லாம் செய்தார். கோபுர விமான கைங்கரியங்கள் நிறைய செய்தார் அந்த ராஜா. அப்படி செய்யும் பொழுது இந்த க்ஷேத்திரத்துக்கு, அதாவது இது ஒரு வழியாக அமையும் மன்னார்குடிக்கு, நம் ஊரிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவு தான் இந்த மன்னார்குடி திவ்யதேசம், மன்னார்குடி க்ஷேத்திரம். இந்த மன்னார்குடி க்ஷேத்திரத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லுவதையாக, ஒரு 30 கற்கள் போகின்றது என்றால் அதிலிருந்து ஒரு 5 கற்களை இந்த எம்பெருமானுக்கென்று ஒதுக்கி விடுவர் இந்த நல்லன் சொல்லக்கூடிய மந்திரி. அவர் நிர்வாகத்தின் பெயரில் நிறுவப்பட்டது மன்னார்குடி மண்டபங்கள், சன்னதிகள், போக்குவரத்து இத்தியாதிகள் எல்லாம். அப்படி செல்லும் பொழுது இதன்படியே ஒவ்வொரு நாளும் கற்கள் தொடங்கின, அதாவது கற்களானது ஒரு இடத்துல தேக்கி வைக்க செய்தால் அந்த இடத்துல ஒரு 30 கல் வர வேண்டிய இடத்துல 20 கல் தான் வருதுன்னா டைம் டிலே ஏற்படும். ஏன்னா இன்றைக்கி 30 கல்லை வச்சு கட்டணும்னு இருக்கும், 20 கல் தான் கட்டியிருப்பாங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்படும், டைம் டிலேங்கிறது நிச்சயமாக ஏற்படும். இதை வைத்து ராஜா காலக்கணக்கீட்டு செய்து ஏன் இவ்வளோ நாட்கள் ஆகின்றனன்னு பார்த்தா தீர விசாரிக்கிறான். இது மாதிரி மந்திரி வந்து கற்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார் என்று. உடனே அந்த மந்திரியை கூட்டி கேட்கிறார், என்னப்பா இது மாதிரி செய்தியேப்பா? கேட்கும் பொழுது, நான் தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறேன் என்று மந்திரி ராஜாவிடம் சொல்கிறார். ராஜா, தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறாயா? என்ன? இல்லை சுவாமி, திருச்சேரங்கிற ஊரில் கோபாலங்கிற சுவாமிக்கு தான் செஞ்சுட்டு இருக்கேங்கிறார் ராஜாட்ட மந்திரி. நாளைக்கு நான் வந்து அந்த தெய்வத்தை வணங்க வருகிறேன். நான் வரும் பொழுது கோபாலன் காட்சி தந்ததையாகில் உண்மை நான் எதுவும் செய்ய மாட்டேன், இல்லை வேறு தெய்வத்துக்கு செய்வதையாகில் உன்னை சிரச்சேதம் செய்திடுவேன் என்று ராஜா மிரட்டுகிறார். இந்த ஊரை நோக்கி வரா. மறுநாள் ராஜா தர்மபத்னி 2 பேரும் வரா. எம்பெருமான் தான் பக்தோஜித்தனாயித்தே. பிரகலாத ஆழ்வான் வந்து அங்கே இந்த தூணையாவது காமிச்சிடுவாரான்னு சொல்லி நிருசிம்ம பெருமாள் என்ன பண்ணுறாராம், அந்த மாளிகையில் உள்ள மொத்த தூணையும் வியாபித்திருந்தானா நிருசிம்மன். ஏன் என்றால் இந்த பிரகலாத ஆழ்வான் குழந்தை எந்த தூணை வேணால் காமிப்பான். ஆனால் ஹிரணியனும் மாடு தட்டி கொண்டு ஒரு தூணை காமிச்சான். ஏன்னா அந்த தூண் அவன் கண்பட கட்டின தூண். இந்த தூணில் இருக்கானான்னு தான் காமிக்கிறான் ஹிரண்யன். உடனே நம்மலாம் சொல்லுவோம், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று. பிரகலாத ஆழ்வான் எம்பெருமான் இல்லாத இடமே இல்லை என்று கூற நரசிங்கன் தூணை பிறந்து கொண்டு வந்து பிரகலாதனுக்கு ஆட்சி கொடுத்தான். அப்பேற்பட்ட பக்தர்கள் மீது ஒரு பற்று உள்ளவன் என்றால் அது எம்பெருமானாகிய மகாவிஷ்ணு. இந்த க்ஷேத்திரத்தில் இவ்வளோ கைங்கரியங்கள் திருப்பணி செய்த இந்த நல்லனை விட்டு விடுவாரா? அதனால் நல்லனுக்கும் ராஜாவுக்கும் கோபாலனாகவே பெருமாள் பிரத்யட்சமாகிறார். இந்த க்ஷேத்திரத்தில் ராஜாவும் கீழே விழுந்து பெருமாளை நமஸ்காரம் செய்து, இப்பேற்பட்ட கைங்கரியத்தை எனக்கு கொடுத்தாயே என்று நல்லனுக்கு நல்ல விதமாக பாராட்டுகளையும், இந்த வெளி மண்டபம், இந்த ராஜகோபுரம் இத்தியாதிகள் எல்லாமே இந்த சோழராஜாவால் ஏற்பட்டு கைங்கரியங்கள் இந்த எம்பெருமான் அவன் மூலியமாக எடுத்துக்கொண்டான். நல்லன் என்னோட பெயர் நரசபூபாலகன். இதிலிருந்து என்ன தெரிகிறது நமக்கு? எம்பெருமானானவன் மாடு போன்று. என்ன மாடு போன்றுன்னு சொல்கிறேன்? மாட்டுக்கு நம்ம என்ன தரோம்? புல்லுக்கட்டு போடுறோம், அகத்திக்கீரை தரோம்.
நம்ம ஆற்றுல உள்ள மிச்ச சாப்பாடு இல்லாமல் கொண்டு கொடுக்குறோம். நம்ம ஆடு நமக்கு என்ன தருது? சுத்தமான பாலை கொடுக்குறது. எம்பெருமானிடம் புஷ்பம், பழம், பத்திரம், தோயம் இதெல்லாம் கூட கொடுக்கணும் அவசியம் இல்லை. தன்னோட பக்தி ஸ்ரத்தையாக வாயை திறந்து ஒரு தடவை கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, நாராயணா, என்ன தெய்வம் பிடிக்குமோ நம்ம சனாதன தர்மத்தில் மாத்திரம்தான் இஷ்ட தெய்வம். இது ரொம்ப விசேஷமாக நம்ம சனாதன தர்மத்தில் உண்டு, மிச்சம் எந்த தர்மத்திலையும் கிடையாது. சனாதன தர்மத்தை மட்டும்தான் எந்த தெய்வமான இஷ்ட தெய்வமாக இருக்கா. ஒருத்தருக்கு ராமன் இஷ்ட தெய்வம், ஒருத்தருக்கு கண்ணன் இஷ்ட தெய்வம், ஒருத்தனுக்கு சிவபெருமான் இஷ்ட தெய்வம். இதன்படியே நம்ம சனாதன தர்மத்தில் தான் இஷ்ட தெய்வம். இதுக்கு தெய்வம்னா நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு தான் தெய்வம். நாம் எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் லோகத்தில் இன்னைக்கு கெட்டு போகிற சமாச்சாரம் எவ்வளவோ இருக்குது, 1 2 கிடையாது, எவ்வளவோ வந்துடுது, வரப்போகிறது. எதுவுமே அதில் மாற்றுக்கள் கிடையாது. ஆனாலும் நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னா தெய்வம்னா நம்ம நல்வழிப்படுவோம். ஆதலால் தான் உனக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை பற்றி கொண்டாடு என்று பெருமாள் திருநாமங்களை தான் திருவாக்கால சொல்லணும். அதுவே பெரிய கைங்கரியம். சனாதனம் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் பெருமாள் பேரை, நான் எவ்வளவோ அழிவுகள் ஏற்பட போகிறது, ஏற்பட்டுன்னு தான் இருக்குது நம்ம தர்மத்துக்கு. இந்த தர்மம் எக்காலத்துக்குள்ளும் குறையாது, எப்பொழுதும் குறையாது. சனாதன தர்மம் நின்று தான் எப்பொழுதுமே நிற்கும். எம்பெருமான் சொல்கிறார், யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் விரதாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்றெல்லாம் தர்மம் குன்றி இருக்கிறதோ அன்றெல்லாம் நான் அவதரிப்பேன்னு கண்ணன் தான் திருவாக்கால சொன்னக்கூடிய ஸ்லோகம். அதனால் இந்த தர்மத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும், நம்ம நல்வழியாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஒர்க் டைம் தவிர்த்திருக்கக்கூடிய டைமில் ஒரு தடவையாவது பெருமாள் பேரை போற்றி பணிவோம். பெருமாள் இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணதுக்கு இப்பேற்பட்ட பாக்கியெல்லாம் கொடுத்துருக்காரு ஒத்தருக்கும். நம்ம பெருமாள் பேரை சொன்னாலே நம்முடைய இஷ்ட காரியங்கள்லாம் பெருமாள் பூர்த்தி பண்ணுவார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.